எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரகங்களும் வீட்டு பொருள்களும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா, இப்போ கிரகங்களுக்கு வந்து நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பொருள் காரகத்துவம் நிறைய இருக்குது. உறவு காரகத்துவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்பா, மாமா, சித்தப்பா, சித்தி, மைத்துனர் இதெல்லாம் தெரியும். ஆனால் பொருள் காரகத்துவம் நிறைய இருக்குது. அந்த பொருள் காரகத்துவத்தில் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள், சிம்பிளான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை தான் நான் வந்து எடுத்து போடலான்னு முடிவு பண்ணி தான் இதை போட்டேன். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அல்லது ஒரு கிரகம் வந்து உங்களை பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலான்னு பார்க்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலில் போய் வழிபடுங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு கோயிலை தேடி அலையணும், அந்த கோயிலுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் செலவாகும், ட்ராவலிங் டைம் வேஸ்ட் ஆகும், ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், அலைச்சலை கொடுக்கும், உங்கள் வேலைகளை விட்டுட்டு அந்த வேலையை வந்து செய்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து குறைச்சிக்கிட்டு ரியல் லைஃப்பில் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். கோயில் பரிகாரத்தை வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லைங்க. ஏன்னா வந்து கோயில் பரிகாரம் எல்லோரும் சொல்லக்கூடியது, அது உங்களுக்கே தெரியுங்கிறதுனால கோயில் பரிகாரத்தை பற்றி நான் பேசலை. நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சிம்பிளான விஷயங்கள் மூலிமா எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நிறைய பொருள் காரத்துவ விஷயங்கள் வந்து நமக்கு தெரியணும். இப்போ இந்த வீடியோனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வீட்டில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் வந்து ஒவ்வொரு கிரகம் வந்து எந்தெந்த பொருள்களை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, எந்த கிரகம் வீக்காக இருக்குதோ அந்த பொருளை வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகம் வந்து வலுவாயிரும். எந்த கிரகம் வந்து வலுவாக இருந்து உங்களை பாதிக்கிற அமைப்பில் இருக்கோ, அதாவது பகை கிரகமாக இருந்து உங்களுக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இந்த பொருள்களை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணணும், அல்லது இந்த பொருள்களை வந்து மேக்ஸிமம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். இதே மாதிரி வந்து தானியங்களில் நிறையா இருக்குது, கலரில் நிறையா இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ கிரக சம்மந்தப்பட்ட காரகத்துவங்களும் ராசி சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் பற்றி அதிகமாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஜாதகத்தை வந்து நம்ம தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி கல்யாணம் நடக்கலை, டிலே ஆகும், உனக்கு 2 குழந்தைங்க இருக்கும், அக்கா தங்கச்சி இருப்பாங்கன்னு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதுக்கு தீர்வு என்ன, அதை தேடி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அதனால் வந்து இனிமேல் என்னுடைய வீடியோஸில் வந்து தீர்வை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. இதனால் வந்து உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது, இதனால் வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறத விட, இப்போ நடக்கலை அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு பொருள்களில் என்னென்ன வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குடைய காரத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து நடைமுறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து ஏதோ ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பொருளில் வந்து அடிக்கடி பிரச்சனை வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஹீட்டரில் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அயன் பாக்ஸில் பிரச்சனை வருது, ஏசியில் பிரச்சனை வருது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கிரகம் என்னவோ அது பாதிக்கப்பட்டிருக்கும், அதனால் அந்த பொருளில் வந்து பிரச்சனை வரும். இதே மாதிரி வந்து கிரக காம்பினேஷனில் வந்து சில பொருள்கள் வந்து இருக்கும், அதை வர வீடியோஸில் வந்து பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்குரிய வீட்டு பொருள்களை பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் குறிக்கக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா, விளக்குகள், ஜன்னல், கதவு எல்லாமே வந்து சூரியன் குறிக்கக்கூடிய பொருள்கள். அப்போ உங்களுக்கு சூரியன் வீக்காக இருந்தது அப்படின்னா அடிக்கடி டெய்லி விளக்கேற்றிட்டே இருந்தீங்கன்னா சூரியன் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஜன்னலில் வந்து கை வச்சுட்டு அடிக்கடி ஜன்னல் பக்கமே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி சின்ன பரிகாரங்களை வந்து நீங்கள் நடைமுறையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து சந்திரனுடைய குறிக்கக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா, கிண்ணம், அதாவது பால் ஊற்றக்கூடிய கிண்ணம், தண்ணீர் வாளி, பக்கெட்டு, தண்ணீர் பக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு, மண்ணெண்ணெய், வாஷிங் மிஷினு, இது ஏசி, ரெஃப்ரிஜிரேட்ரு, ஐஸ் பெட்டி, தண்ணீர் குழாய், சமையல் பாத்திரம், இது எல்லாமே வந்து சந்திரன் குறிக்கக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பொருளில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சந்திரன் வந்து உங்களை பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருளை வந்து யூஸ் பண்ணாதீங்க, அல்லது இந்த பொருளை வந்து இதே மாதிரி நிறைய காரகத்துவங்கள் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து டேமேஜ் பண்ணிக்கலாம். அது சின்ன சின்ன பொருட்களை டேமேஜ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பெரிய பொருளை வந்து நம்ம டேமேஜ் பண்ண முடியாதுல்ல. ஆனாலும் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பொருளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரகம் வந்து வீக்காக இருக்குன்னா இந்த பொருட்கள் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண அந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். செவ்வாய் என்னென்ன விஷயங்களை குறிக்குது அப்படின்னா, ஊசி, அதே மாதிரி வந்து இந்த துணிகளில் யூஸ் பண்ணக்கூடிய நீடில் சொல்லுவோம்ல, அதுவும் வந்து செவ்வாய் தான். இந்த டாக்டர் போடக்கூடிய ஊசியும் செவ்வாய் தான். அடுத்து ஓவனு, மின் அடுப்பு, எலக்ட்ரிக்கு குக்கரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முள் கரண்டி, ஃபோர்க்குன்னு சொல்லுவோம், அதுக்கடுத்து அயன் பாக்ஸு,
அதுக்கடுத்து வந்து சீப்பு, எலக்ட்ரிக் ஹீட்டரு, கிரைண்டரு, மிக்சி, கத்தி, மேட்ச் பாக்ஸ் வத்தி பெட்டி, இது எல்லாமே வந்து செவ்வாய் குறிக்கக்கூடிய பொருள்கள், வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். புதன் குறிக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன அப்படின்னா புஸ்தகம், ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சுவரில் வரையக்கூடிய ஓவியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஸ்தக ரேக்கு, அதாவது செல்ஃபு, புக் செல்ஃபு, பேப்பரு, பேனா, பென்சிலு, மொபைலு, இது எல்லாமே வந்து புதன். இப்போ புதன் வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அது வந்து உங்களுக்கு பாதிக்கிற அமைப்பில் இருக்குது அப்படின்னா புதன் சம்மந்தப்பட்ட காரத்துவங்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து டேமேஜ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பென்சிலை உடச்சி போடலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணீங்க, பேப்பரை கிழிச்சு போடலாம், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா புதன் காரத்துவம் வந்து டேமேஜ் ஆகும், அது மூலிமா நல்லது நடக்கும். அதாவது புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் சொல்கிறேன். புதன் வீக்காக இருக்குன்னா இதை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா புதன் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து புதன் செய்யும். குருவினுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்னா கடவுளினுடைய ஃபோட்டோ, பூஜை பொருள்கள். பூஜை பொருள்னா என்ன, அதாவது வந்து மணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகர்பத்தி, அதுக்கப்புறம் விளக்கு, இந்த மாதிரி பூஜை சம்மந்தப்பட்ட சாமான்கள் எல்லாமே வந்து குரு குறிக்குது. சுக்கிரன் குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கட்டில், மெத்தை, துணி, பூச்செண்டு, தலையணை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலமாரி, நகைப்பெட்டி, அலங்கார விளக்கு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் குறிக்கக்கூடிய காரத்துவ பொருள்கள். சனி குறிக்கக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா குப்பைத்தொட்டி, உணவருந்தும் மேஜை, அதுக்கப்புறம் மிதியடி, செப்பல், அதுக்கப்புறம் செருப்பு, அதாவது மிதியடி தான் செருப்பு, அதாவது மிதியடிங்கிறது இதுங்க, அந்த நம்ம காலில் துடைப்போம் பார்த்தீங்களா ஒரு டவல், அது மிதியடி. அதுக்கப்புறம் செருப்பு, கழிப்பறை, டாய்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து துடைப்பை, ஒரு கழிவுகளை வந்து துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது ஒரு இதை வச்சு, துடைப்பையை வச்சு. அதுக்கப்புறம் வந்து கேரி பேக், இது எல்லாமே வந்து சனி குறிக்கக்கூடிய காரத்துவ பொருள்கள். ராகு குறிக்கக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா சாக்கு, கொடை, கம்ப்யூட்ரு, போர்வை, அப்புறம் திரை சீலை அப்படின்னா கர்டைன்ஸ்னு சொல்லுவோம், ஒரு திரை சீலைனா கர்டைன்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இதெல்லாம் வந்து ராகு குறிக்கக்கூடிய பொருள்கள். அதே மாதிரி வந்து ஹோம் தியேட்டர், அதெல்லாமே ராகுக்குரிய பொருள் தான். கேது குறிக்கக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா கயிறு, கம்பி, கேபிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிள்லாம் தப்பாக இருக்குது, கேபிள், அதுக்கப்புறம் வந்து செயின், சங்கிலி, மண்பானை, அதுக்கப்புறம் நூல், அதாவது வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல அது, மெழுகுவத்தி, தையல் மிஷினு, தொட்டில், அதுக்கப்புறம் வந்து விளக்கில் ஏற்றக்கூடிய திரி, இது எல்லாமே வந்து கேது குறிக்கக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். இப்போ இந்த காரத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணுமா டீஆக்டிவேட் பண்ணணுமான்னு பார்த்துக்கோங்க. வீக்காக இருந்தால் இந்த பொருட்களை யூஸ் பண்ணுங்கள். கிரகம் வீக்காக இருக்குது அப்படின்னா இந்த பொருட்களை யூஸ் பண்ணி கிரகத்தை ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கிரகம் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களை பாதிக்கக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லதுக்கும் இருக்கும், அதாவது நல்லா இருந்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்க கிரகமும் செயல்படலாம். இப்போ உதாரணத்துக்கு மாரகாதிபதியாக ஒரு கிரகம் வருது, பாதகாதிபதியாக ஒரு கிரகம் வருது, அது வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ இந்த கார சம்மந்தப்பட்ட பொருள்களை வந்து நம்ம டேமேஜ் பண்ணணும். இதே மாதிரி வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நான் அதில் போட்டிருக்கேன். இதே மாதிரி வந்து கிரகங்களின் மரங்கள், கிரகங்களின் பழங்கள், கிரகங்களின் வேறு என்னென்ன விஷயங்கள், கலரு, அதே மாதிரி வந்து தானியங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட காரத்துவங்களை வந்து நம்ம டெய்லி பார்ப்போம். உங்களுக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து எதை டேமேஜ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். சும்மா ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். கிரகங்கள் வந்து மேக்ஸிமம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்குது, நடக்காதுன்னு சொல்ல போகிறீங்க. அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தேடி போயிட்டுருக்கோம். அதனால தான் இப்போ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம், அமிர்த நேரம், விஷ நேரம்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். அந்த டைமில் நீங்கள் செயல் தொடங்கும் போது சக்ஸஸ் ஆகும் நல்ல நேரத்தில். அதே மாதிரி வந்து இந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வலுவடையும் அந்த கிரகம். அதுவே பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா இதை உடச்சிங்க அப்படின்னா அந்த கிரகம் வந்து வீக் ஆகும். அது மூலிமா உங்கள் பாதிப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நுணுக்கங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.